ஓகே. ஒரு வழியாக நான் வந்துட்டு யூடியூப்பை திருப்பியும் கண்டினியூ பண்ண போகிறேன். பிகாஸ் ஆஃப் ரொம்ப நாளாக வந்துட்டு ஏதாச்சும் பண்ணணுன்ட்டு இருந்தேன். நான் வந்துட்டு ஜாப் சைட் போகலான்னு பார்த்தேன். எனக்கு ஜாப் கிடைக்காது போல் ஆக்சுவலாக. கிடைச்சாலும் வந்துட்டு அது பிடிக்கிற மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் ட்ரை பண்ணேன், கொஞ்சம் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன், 1-2 செலக்ட் ஆனேன். ஆனால் அது எனக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. என்னன்னா எனக்கு தெரியல ஆக்சுவலாக. போய் ப்ரோக்ராமிங் படிக்கலான்னு வந்தாலுமே வந்துட்டு ப்ரோக்ராமிங் என்னால் ஆக்சுவலாக வந்துட்டு நான் படிக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக நான் படிக்கிறதே இல்லை. எனக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்துட்டு திஸ் இஸ் டே ஒன் ஃபார் டே 1 கூட வேண்டாம், திஸ் இஸ் டே 0. இப்போது வந்துட்டு என்கிட்ட ஆக்சுவலாக ஒரு ஐடியாவும் இல்லை. என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, என்ன செய்கிறதுனே கூட எனக்கு தெரியல. நான் வந்துட்டு இது இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸாகவும் யூடியூப்லேயும் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா ஒருத்தர் வந்துட்டு என்னை ஆக்சுவலாக என்ன சொல்லலாம், ஒரு ரெக்கார்ட்ஸ் ஆஃப் மீ இருந்துச்சுன்னா வந்துட்டு என்னால் வந்துட்டு கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வேறு எந்த வழியும் தெரியல ஆக்சுவலாக. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் அது ஒரு ப்ரூஃப் ஆயிடாதுல்ல. ஸோ நான் வந்துட்டு ஆக்சுவலாக நான் ஏதாச்சும் செய்கிறேனா இல்லையா அப்படின்னு வந்துட்டு எனக்கே நான் பார்க்கணும். அதனால தான் இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே. வேறு என்ன, சரி டே 0க்கு வந்துட்டு பார்க்கலாம். டே 0க்கு வந்துட்டு ஆக்சுவலாக என்னால் ஒன்றுமே யோசிக்க கூட முடியல. நான் வந்துட்டு சரி உட்காந்து கேம் ஆடலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஃபுல்லாக உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து கேம் ஆடலாம், எதை பற்றி யோசிக்க வேண்டாம், அந்த மாதிரி இருந்தேன். சரியான ஹீட்டு, ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுதான் டே 0க்கு வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கேம் ஆடணும், சும்மா கொஞ்சம் டோபமைன் ஹிட் கிடைக்கணும், அந்த மாதிரி தான் இருந்தேன். வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆக்சுவலி. தெரிஞ்சிருந்தால் நானே வந்துட்டு பண்ணியிருப்பேன். இப்போதைக்கு உட்காந்து கேம் ஆட போகிறேன். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்துட்டு வேறு என்ன, நான் இது எப்படி எடிட் பண்ணுவேன்னு தெரியல. உட்காந்து எடிட் வேறு பண்ணணும். அது வந்துட்டு டே 0க்குள்ளேயே பண்ணி முடிக்க ட்ரை பண்ணுவேன். மோஸ்ட்டாக கேம் தான் ஆடுவேன்னு நினைக்கிறேன். ரொம்ப லேசியாகவே இருப்பேன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, லேசியாஸ் மதர்ஃபக்கர்னு. ஸோ வேறு என்ன நினச்சேன்னா, சரி ஏன் இவ்வளோ நாள் பண்ணல அப்படின்னு பார்த்தா, நான் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு கண்டென்ட் க்ரியேஷன் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஒரு ஸ்டார்ட் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ என்னன்னா, நான் வந்துட்டு சரி ஸ்டார்ட் பண்ணலாம், என்னதான் ஆக போகுது அப்படின்னு பார்க்கலான்னு நான் இருக்கேன். அதுவும் இல்லாமல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ரியல் கேம். போய் கொஞ்சம் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிவிட்டு செலக்ட் ஆனாலுமே வந்துட்டு அந்த ஒர்க் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு என்ன இவ்வளோ நேரம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி அதில் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாச்சும் இருக்கும், இல்லை கெரியர் க்ரோத் ஏதாச்சும் இருக்கும், அந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன். ஸோ வாய்ஸ் ப்ராசஸிங் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் மோஸ்ட்டாக வந்துட்டு பெருசாக வந்துட்டு ப்ரொமோஷன்ஸோ இதோ இருக்காது.
அதுவும் இல்லாமல் மோஸ்ட்டாக வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு அக்ரிமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, பாண்ட் கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்துட்டு அது ஆக்சுவலாக பயமாக இருந்துச்சு. ஏன்னா என்னால் காலேஜுக்கே வந்துட்டு கண்டினியூஸாக போக முடியாது. இதில் ஆஃபீஸுக்கு வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு போய் இது பண்ணுமான்னு எனக்கு இது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலாக எனக்கு தெரியல, நான் எப்படி வேலை செய்வேன் அந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் தெரியல. ஆனால் ஏதோ இப்போதைக்கு ட்ரை பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். சாரி, இதுதான் செட்டப். நான் வந்துட்டு அதுக்கப்புறம் வீடியோவில் வந்துட்டு ஸ்டோரேஜ் இஷ்யூவாக இருந்துச்சு. என்னென்னா உட்காந்து கென்ஷன் ஆடிட்டு இருப்பேன். கென்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் ஆடிட்டு இருந்தேன். எல்லாமே பிடிக்கும். பட் அது வந்துட்டு somehow lagging me, it's obvious. நான் உட்காந்தேன்னா எனக்கு வந்துட்டு உட்காந்து விளாண்டுட்டே இருப்பேன். அதுவும் இல்லாமல் பிக்கெஸ்ட் இஷ்யூ வந்துட்டு இப்போது ஏடிஹெச்டியா இல்லாட்டி எக்ஸிக்யூட்டிவ் டிஸ்ஃபங்க்ஷனாலிட்டியான்னு எனக்கு ஏடிஹெச்டியும் எக்ஸிக்யூட்டிவ் டிஸ்ஃபங்க்ஷனாலிட்டியும் வந்துட்டு ஒரே டைமில் தான் இருக்கும். அது ரெண்டுமே ஒன்று தான். பேசிக்காக எடிஸ்டின்னா அது கூடயே வர மாதிரி ஒரு பேக்கேஜாக வரும். அதனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எது இருக்குதோ அது மட்டும்தான் என்னால் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது. நான் ரொம்ப பல்ல கடிச்சிக்கிட்டு நான் வந்துட்டு ரொம்ப நேரம் எதுவுமே பண்ண முடியறதில்ல. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நிறைய பேர் வந்துட்டு சரி இவன் கஷ்டமே படுறதில்ல, நீ வந்துட்டு இது பண்ணுறதில்ல, நீ வேலைக்கு வந்துட்டு நீ ட்ரை பண்ணுறதே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் உட்காந்து என்னென்ன பண்ண முடியுமோன்னு பண்ணுறேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னால் முடியலன்னா அப்படியே உட்காந்து நான் கேம் ஆடுறதை தவிர எனக்கு வேறு எதுவும் ரிலீஃப் இல்லை. நான் வந்துட்டு எந்த சப்ஸ்டன்ஸும் எடுத்துக்கவும் மாட்டேன், எது இருந்ததும் இல்லை. நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காரும்போது அவங்க எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு வந்துட்டு அடிக்ஷன் மேலே எனக்கு பெரிய பயம் இருக்குது. எனக்கு சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு சின்ன கேம் அடிக்டடாக இருந்தால் கூட நான் வந்துட்டு அடிக்ட் ஆகிடும் சீக்கிரமாக. ஸோ இன்றைக்கான கோல் வந்துட்டு என்னன்னா, ஜஸ்ட்டு நான் ஒரு ரெக்கார்டிங் போட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்து டே 1 டே 2 அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக சும்மா இதுதான் கண்டென்ட் அந்த மாதிரி இல்லாமல் என்ன தோணுதோ அந்த நாளைக்கு என்ன தோணுதோ, காலையில் என்ன தோணுதோ அதை வந்துட்டு நான் மத்தியானத்துக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணி சாயந்தரத்துக்குள்ளே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி. அப்புறம் டே 2 டே 3 அந்த மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கேன். வேறு என்ன, இதுக்கோசரம் வந்துட்டு ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு கென்ஷன் டெலிட் பண்ணேன், கேம்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணியிருக்கேன். இப்போது சுடோக்கோ மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு என்ன, நான் கொஞ்ச நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கோஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. என்னையே பார்த்தாலே வந்துட்டு எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. நான் வந்துட்டு சரி பேசலாம், அவங்கள்ட்ட ரேண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஆனால் தேர் இஸ் நோ யூஸ் இன் இட்ல. ஒரு வகையில் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருந்தாலும் அல்டிமேட்லி வந்துட்டு எனக்கு அதில் பெரிய யூஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அது ஒன்று. வீட்டில் வந்துட்டு அவ்வளோ ப்ரெஷர் போடலனாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நானே வந்துட்டு ஒரே ரொம்ப சோம்பேறியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனாலேயும் வந்துட்டு இது போடுறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. பார்க்கலாம், ரொம்ப ஜாஸ்தியாக பேசுவேன். ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி ஷார்ட்ஸாக ஒரு 60 செகண்ட்ஸ்குள்ளே வர மாதிரி நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன்.